நாய்க்கடி பாம்பு காடிக்கான மருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வெறும் வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும்தான் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், குறிப்பாக 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ASV என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும், ARV என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டு நான் தினந்தோறும் அந்த ஆய்வுக்கு மேற்கொள்ளுகிற எல்லா மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் பெரியார் மருத்துவமனை இன்னைக்கு ஒரு 500 புதிய படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 28ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அந்த மருத்துவமனை 1986 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகத்தான் கட்டப்பட்டது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதலாக இன்னொரு 200 படுக்கைகளோட 300 படுக்கைகளாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்ப 500 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனையாக அது கட்டப்பட்டு வருகிறது. மிக விரைவில் வட சென்னையில் 800 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவ கட்டமைப்பை அந்த மருத்துவமனை பெறவிருக்கிறது. எனவே அதுல நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து ஒட்டுமொத்தமாக இருப்பு என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த வகையில் அங்கே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை இருந்தால் என்னிடத்தில் தெரிவித்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். சைதாப்பேட்டையில சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளி நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க, கடந்த காலத்துல ஆய்வு போறதுக்காகவே அந்த தெருவுல சுத்தம் பண்ணுவாங்க, அதனால நான் அதிக ஆய்வுகளை அது நேரா இருந்தப்ப அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல நீங்க எங்கெல்லாம் ஆய்வு போறீங்களோ அந்த மருத்துவமனை அன்றைய தினமோ அல்லது சில நாட்கள் சுத்தமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது பழையபடியே இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது அமைச்சர் தினந்தோறும் எல்லா மருத்துவமனையும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கூட போறேன். வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் அதிகாலையில் தொடங்கி ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படுது. இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதால் சுத்தம் செய்யப்படுவது மட்டுமல்ல, பணியாளர்கள் சரியான நேரத்தில் பணியில் இருப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது. நாம் போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற இப்போ புதுசாக இதயம் காப்போங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் லோடிங் டோசஸ் தருகிற திட்டம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் 8713 துணை சுகாதார நிலையங்கள்லையும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லோடிங் டோசஸ்ங்கிற ஸ்கீம் எடுத்து வந்து வச்சுக்கிறோம். இதில் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற 3 வகை 14 மாத்திரைகள் வைத்திருக்கிறோம். இப்போ கிராமப்புறங்கள்லையும் குக்கிராமங்கள்லையும் யாருக்காவது இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்க அங்கே சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணுறோம். இந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 14,845 மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போகிறப்ப அந்த ரிஜிஸ்டரை வாங்கி இந்த லோடிங் டோசஸ் யார் எடுத்தாங்கிற பட்டியலை வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இத்தனாம் தேதி இந்த மருத்துவமனைக்கு இந்த கிராமத்தில் லோடிங் டோஸ் எடுத்துருக்கிறீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற மகிழ்ச்சியான விஷயம், இங்கிருந்து இந்த 14 மாத்திரையை நான் எடுத்துக்கினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நர்ஸுங்க அல்லது டாக்டருங்க என்னை பெரிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சாங்க. அங்கே போய் எனக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க, ஸ்டண்ட் வச்சாங்க, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மருத்துவமனையில்